சிஐடியினுடைய மாநில குழு உறுப்பினரும் கூட்டுறவு ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்பிற்குரிய தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, டிஆரினுடைய துணை பொதுச்செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சந்திரசேகரன் அவர்களே, இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய மத்திய மற்றும் டிவிஷன் நிர்வாகிகள், டிஆரினுடைய கிளை தோழர்கள், முன்னணி ஊழியர்கள், பெண் தோழர்கள் அத்தனை பேருக்கும் டிஆர்யு மத்திய சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் திடீரென்று நேரடியாக சிபிஐ நிர்வாகத்தை நோக்கி நாம் படையெடுக்கவில்லை. கடந்த 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் முன்னே நாம் ஒரு கண்டன போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மனுக்களை சமர்ப்பித்தோம். 2010ஆம் ஆண்டு மீண்டும் நாம் நாடாளுமன்றத்தின் முன்னால் தெற்கு ரயில்வேயில் இருக்கக்கூடிய 2 சொசைட்டிகளையும் கண்டித்து போராட்டத்தை நடத்தினோம். 2 சொசைட்டிகளின் மகஜர்களை நாம் சமர்ப்பித்தோம். 2011ஆம் ஆண்டு மீண்டும் நாம் நாடாளுமன்றத்தின் முன்பு போராட்டத்தை நடத்தி இந்த முறை மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் 1400 கோடி ரூபாய் ஊழல் என்றவுடன் வாயை பிளந்து சரத்பவார் அவர்கள் கேட்டார், ஒரு சொசைட்டியில 1400 கோடி ஊழல் நடக்குமா, எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், ஒரு வங்கியில இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, ஆனா இந்த சொசைட்டியில 1276 பேர் வேலை நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் 7 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு அப்பாயின்மெண்ட் என்பது சென்னை அர்பன் வங்கியில வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கன்சியூமர் லோன்லயும் குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளி ஒரு டிவி லோன் வாங்கினா 30% கமிஷனாக எடுக்கப்படுகிறது. ஒரு தொழிலாளி தன்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல ரயில்வே சர்வீஸ்ல தொடர்ச்சியா லோன் போடுறான், 10 முறை லோன் போடுறான். அந்த தொழிலாளி இழக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். தொழிலாளியுடைய ரத்தம் வேர்வை பணமாக சென்னை அர்பன் வங்கியில உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறது. 20 வருஷமா அந்த சொசைட்டில தேர்தல் கிடையாது. 20 வருஷமா தேர்தல் நடப்பதாக போலி ரெக்கார்டுகளை டிவிடெண்ட் கொடுக்கும் பொழுது வெள்ளை பேப்பர்ல கண்ணையா கையெழுத்து வாங்கினாதான் ரயில்வே தொழிலாளிக்கு டிவிடெண்ட் தராரு. இத புகாராக மத்திய ரிஜிஸ்டார், சென்ட்ரல் ரிஜிஸ்டார், கூட்டுறவுத்துறையினுடைய சென்ட்ரல் ரிஜிஸ்டார் கிட்ட நாம சமர்ப்பித்தோம். சரத்பவார் அவர்கள்கிட்ட சமர்ப்பிச்சோம். இப்படி வாங்கக்கூடிய வெத்து பேப்பர் கையெழுத்துக்களை வச்சு போர்ஜரியாக போலியாக தேர்தல் நடப்பதாக போலி ரெக்கார்டுகள் தயார் செய்யப்பட்டு அந்த ரெக்கார்டுகள் சமர்ப்பிக்கப்படுகிறது டெல்லிக்கு. கூட்டுறவுத்துறையில சென்னை அர்பன் வங்கியில ரயில்வேல தேர்தல் நடந்து 20 வருடங்கள் ஆகிறது. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. நடக்காத பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. இப்படி போலியாக வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொடுக்கிறதும் சிபிஐக்கு உட்பட்ட விசாரணைக்கு உட்பட்ட ஒரு அம்சம்தான். பணம் மட்டுமல்ல ஊழல். வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதும் ஒரு ஊழல் தான். அரசாங்கத்தை தேர்தலை நடத்தாம தேர்தல் நடத்தாது போர்ஜரி செய்வது ஒரு ஊழல், ஒரு முறைகேடு. ஆகவே சிபிஐ நடவடிக்கை எடு. விவசாயத்துறை அமைச்சர் எங்க முன்னாலேயே மத்திய மந்திரி சரத்பவார் விசாரணைக்கு கையெழுத்திடுகிறார். விசாரணைக்கான உத்தரவிட்ட பிறகு சென்னையில அவருக்கு தகவல் உடனே வருது. அங்க டெல்லியில மந்திரி கையெழுத்து போடுறாரு, இங்க தகவல் வருது, உடனே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறாரு. எதுக்கு? மத்திய அமைச்சர் போடக்கூடிய உத்தரவு மேல ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் என்கொயரி நடத்த சொல்லி ஜாயிண்ட் ரிஜிஸ்டாருக்கு தமிழ்நாடுக்கு உத்தரவு போட்டு இவர் விசாரணை பண்றதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர். இதுதான் கண்ணையாவுடைய
பெட்டி மகிமை, சூட்கேஸ் மகிமை. ஆனாலும் டிஆர்இ நம்பிக்கை இருக்கல. பிரதமரை சந்தித்து சிஐடியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் வாசுதேவாச்சாரியா மகஜர் கொடுக்கிறார். பிரதமர் கடிதம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த கடிதத்துடைய நகலை நாங்கள் கொடுத்திருக்கோம். உங்க புகார் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் பிரதமர் தலையிட்டு கடிதம் கொடுத்த பிறகும் ஏனோ தெரியவில்லை, சிபிஐ நடவடிக்கை என்பதில்லை. எஃப்சிஐ, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐ உடைய சொசைட்டில நடைபெறக்கூடிய ஊழல் மீது சிபிஐ விசாரணை நடைபெறுகிறது. எஃப்சிஐ சொசைட்டில இருக்கக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை கம்மி. அங்க நடக்கக்கூடிய ஊழல் என்பது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில். ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய சொசைட்டி 800 கோடிக்கு மேல் ஊழல். திருச்சி சொசைட்டி 500 கோடிக்கு மேல் ஊழல். 1400 கோடிக்கு மேல ஊழல் என்பது இருக்கு. நாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சட்டத்தின்படி அந்த அக்கவுண்டிங் சிஸ்டம் படி 10 ஹெட்ல தான் அக்கவுண்டிங். அந்த 10 ஹெட் படி ஒவ்வொரு ஹெட்லயும் எத்தனை பர்சன்டேஜ் போட்டு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு, அப்பாயின்மெண்ட்ல எவ்வளவு, கன்சியூமர் லெவல்ல எவ்வளவு, பர்னிச்சர்ல எவ்வளவு, ஸ்டேஷனரியில எவ்வளவுன்னு நாங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒர்க் அவுட் பண்ணி பர்சன்டேஜ் அடிப்படையில் போட்ட ஊழல் தான் 1400 கோடி. பர்னிச்சர் வாங்காமலேயே கடையில பில்லு வாங்கி வச்சுப்பான். ஹோட்டலுக்கு போகாமலேயே பில்லு வாங்கி வச்சுப்பான். பில்டிங்க கட்டாமலேயே கட்டுனதா, இடிச்சதா, பெயிண்ட் அடிச்சதா அதுக்கு ஒரு ரசீது போட்டு கிளைம் பண்றான். கம்ப்யூட்டர் வாங்காமலேயே வாங்குனதாக கணக்கு. ஒவ்வொன்றிலையும் ஊழல். அரசாங்கம் வைத்திருந்த, தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருந்த ஆடிட், இவங்க போடக்கூடிய சட்ட திருத்தத்தின் மூலமாக, பைலா அமெண்ட்மெண்ட் மூலமாக, எந்த பைலா தொழிலாளர்கிட்ட வெத்து பேப்பர்ல வாங்கி கையெழுத்து வச்சாம்பார், அதுல ஜிபி நடந்ததாகவும் பைலா அமெண்ட்மெண்ட் பண்ணதாகவும் அரசாங்கத்துக்கு கடிதம் அமைச்சு தமிழ்நாடு அரசு ஆடிட் இனிமே தேவையில்லைன்னு ஒரு பைலாவை போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆடிட்ட வெளியே தள்ளியாச்சு. எங்க? சென்னை சொசைட்டியும் திருச்சி சொசைட்டியும் இப்ப தனியார் ஆடிட்டு தான். அந்த தனியார் ஆடிட்டே திருச்சியில காரி துப்பி இருக்கான். நீ கொடுத்த ரிசிப்ட் எல்லாம் சரியில்லடா, இதுல இவ்வளவு ஊழல் இருக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இந்த ரசீதை ஏத்துக்க மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிருக்கான்.